ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசியர் 3:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் விசுவாசியாக வாழ்வதற்கு சீஷத்துவத்தின் பண்புகள் அவசியம். சீஷன் என்பவன் தனது குருவின் போதனைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி சுயத்தை வெறுத்து குருவின் வழியில் நடந்து அவர் சொற்படி வாழ வேண்டும். அன்று இயேசுவின் சீஷர்கள் இயேசுவின் வார்த்தைக்குள் அடங்கி கீழ்ப்படிந்து அப்படியே செய்தார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இயேசுவின் தன்மைகளும் சாயலும் யாரில் வெளிப்படுகிறதோ அவர்களே விசுவாசம் உள்ள உண்மையான சீஷர்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போட்டவர்களே உண்மையான சீஷர்கள். அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் தயக்கமின்றி மன்னிக்க வேண்டும், உள்ளத்தில் அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும், நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், மனைவிகள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷர்கள் மனைவியிடம் அன்பு கூற வேண்டும், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷண வார்த்தைகள், வம்பு வார்த்தைகளையும் நாம் விட்டுவிட வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இவைகளில் எவை நம்மை இன்னமும் அலைக்கழிக்கின்றன? இவைகளிலிருந்து விடுபட ஒரே வழி, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடி நாடி பெற்றுக் கொள்வோம். மேலானவைகள் நம்மை நிரப்பும் போது அசுத்தங்கள் தானாகவே மறைந்துவிடும். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, சகல மாம்சத்தின் கிரியைகளையும் குணாதிசயங்களையும் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்தள்ளி உமது வலது பாரிசத்தில் இருக்கும் மேலானவைகளை நாடி தேடுவதற்கு எங்களை வழிநடத்தி அல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்திலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள ஆண்டவர் மனம் மாறாதவராய் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் தீங்கு எங்களை சேதப்படுத்தாதபடி அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் ஆவிக்குரிய தங்கள் திறக்கப்படவும், ஒவ்வொருவரின் கண்களுக்கு கலிக்கம் போடவும், மனதை குருடாக்குகிற பாவ சாப கரைகளிலிருந்து விடுவிக்கப்படவும், பரிசுத்தமான ஜீவிதம் செய்யவும், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்ய வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவியலத்திலும் இருந்து விடுவித்து அவர்களை போதித்து மன்னித்து சகலவித அறியாமையும் இருத கடினத்தையும் சத்தியத்தை அசட்டை செய்யும் துணிகரத்தையும் அவர்களை விட்டு நீக்கி குடும்பங்களில் சமாதானம் பெருக ரட்சிப்பில் நிலைத்திருக்க விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் முயற்சிகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளில் உங்க வழிநடத்தல் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாளாய் வியாதியோடும் உடல் பலவீனத்தோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும் ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் மருத்துவர்கள், செவிலியர்கள் இரக்கத்தோடு கருணை உள்ளத்தோடு செயல்படவும் தேவ பாதுகாப்போடு வாழவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியூர்களில் வெளிநாடுகளில் குடும்பமாக தனியாக வாழுகிறவர்களின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் வருமானம் குடும்ப தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கவும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் விபத்திலின்றி காக்கப்படவும், கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் பெருகவும் அனைவரும் கர்த்தருக்கு பயந்து ஐக்கியத்தோடு அன்போடு வாழவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும், குழந்தைக்காக வேண்டுதல் செய்வோருக்கு ராகேலை ஆசீர்வதித்த தேவன் சிறுமையை கண்ணோக்கி இரக்கம் செய்ய வேண்டுமாயும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து மன நிறைவோடு வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, +2 தேர்வில் வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற மேல் படிப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்திட தேவன் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும்
ஆளுகிறவர்கள் தேவ ஆலோசனையும் தேவ பாதுகாப்பையும் பெற்று நாட்டின் வளர்ச்சிக்கு உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள், ஸ்தாபன பொறுப்பாளர்கள், அவர்கள் குடும்பத்தினரை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆத்ம ஆதாய பணியில் சாட்சியாய் வாழ தேவன் கிருபை செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன்.